இன்றைக்கி பாலக்கீரை தான் கடைக்கு போகிறோம். பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அலசி 5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், குண்டு மிளகா, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி, சாம்பார் வெங்காயம் ஒரு புடி எல்லாம் போட்டு வேக வச்சுக்குவோம். சீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இப்போ இது வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ பாலக்கீரை போட்டுக்கலாம். சும்மா ஒரு அனல் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு அனல் வச்சு நான் குக்கரில் போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம், அப்போ தான் பச்சையாக இருக்கும். பாலக்கீரை வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கலந்துப்போம். கல் சட்டியில் போட்டு ஒரு கடைஞ்சி எடுத்து வந்துடுவோம். கீரை ரொம்ப வேகக்கூடாது. அதனால் சும்மா பருப்பு வேக வச்சுட்டு பருத்தை போட்டு கடைஞ்சிட்டு சிம்பிளாக தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், தோலாடம், அதை போட்டுக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெடி ஆகிடுச்சுமா. பூண்டு போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா கம்மன்னு வாசனை வரும். கீரை குழம்பு எப்பவுமே. நல்லா வெங்காயமும் பூண்டு நல்லா சேவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரை எடுத்து அதில் ஊற்றி மாற்றிடுவோம். அவ்வளோதான். தண்ணியெல்லாம் எதுவும் கலக்கல, அதை வேக வச்சதே போதும். கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா. நல்லா திக்னஸாக நல்லா பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா.